நல்ல வழியில போகவா இல்ல கெட்ட வழியில போகவான்னு பையன் கேட்குற டவுட்டுக்கு அப்பா சொல்ற கதை தான் இது. கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வினோத் தன் அப்பாவிடம் கேட்டான். நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளான். அதனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல கெட்டதையும் ஏற்றால் என்ன அப்பா என்று கேட்கிறான். அதற்கு அப்பா சிரித்துக்கொண்டே அது அவரவர் விருப்பம் என்றார். பகல் உணவு வேலை வந்தது. அந்த வினோத் தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அதிர்ந்து விட்டான். ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணமும் வைக்கப்பட்டு அவனிடம் உண்ண கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன இது என்று வினோத் விழித்தான். அப்பா புன்முறுவலுடன் அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகிறது. பாலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று கேட்டார். மகனோ செய்வதறியாது விழித்தான். அப்பா தொடர்ந்தார். பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம். சாணியை விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல தீயவைகளை விலக்கி புதைத்து கற்க வேண்டும் என்றார். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கதை மூலமா நம்ம கருத்துக்களை சொன்னோம்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும். அதுபடி நல்ல வழியிலேயே செயல்படவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இதை கதை பிடிச்சிருந்துச்சா?